சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. குரு பகவான் வக்ரமாகக்கூடிய காலம் வந்தாச்சு. இந்த குரு வக்ரத்தால கும்பராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். கும்பராசிக்கு 4ஆம் இடமான ரிஷபராசியில குரு பகவான் தற்போதைய சூழ்நிலை கோச்சாரத்துல பயணிக்கிறார். வரக்கூடிய புரட்டாசி மாதம் 23ஆம் தேதி 9/10/2024 அன்னைக்கு குரு பகவான் வக்ரகதி அடைகிறாரு. தை மாதம் 22/4/2025 இந்த தேதியில குரு வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. கிட்டத்தட்ட 4 மாத காலங்கள் குரு பகவான் வக்ரமா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்துல குரு வக்ரமாகிறாரு. இப்போ குரு 4ஆம் இடத்துல வக்ரமாகிறது அப்படிங்கிறது நல்ல விஷயமானா கண்டிப்பா நல்ல விஷயம்தான். இதுல நெகட்டிவா ஏதாவது விஷயங்கள் இருக்கா அப்படின்னா கொஞ்சம் நெகட்டிவா சொல்லக்கூடிய அமைப்புகள் எதுவும் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இருந்தாலும் 4ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால சின்ன சின்ன பாதிப்புகளும் உண்டு. அது என்னங்கிறதையும் தெளிவா பார்த்துடலாம். முதல்ல குரு பகவான் வக்ரம் அடைகிறதோட சரி வக்ர பெயர்ச்சி அடைகிறதில்ல அப்படிங்கறது புரிஞ்சுக்கோங்க. 4ஆம் இடத்துலதான் முழுக்க இருக்க போறாரு, ரிஷபத்துலதான் இருக்க போறாரு. பின்னோக்கி நகர்ந்து மேசத்துக்குள்ள பயிற்சியெல்லாம் ஆக போறது கிடையாது. வக்ர பயிற்சி இந்த வருஷம் கிடையாது. இன்னைக்கு குரு பயிற்சி அப்படின்னா அடுத்த வருஷம் மே மாசம் 31ஆம் தேதி தான் குரு ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சியார். அது வரைக்கும் குரு ரிஷபத்துல தான் இருக்க போறார். இப்போ உங்களுடைய ராசிக்கு 2-11 அதிபதி, எல்லா விதத்திலையும் நல்லதை செய்யக்கூடிய, வருமானத்தை தரக்கூடிய, செல்வத்தை தரக்கூடிய, சேமிப்பை தரக்கூடிய, நிலபுலம் வண்டி வாகனம் சுகங்களை தரக்கூடிய கிரகம் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு. அந்த குரு 4ஆம் இடமான வண்டி வாகனம் சொத்து சோகம் தாயார் ஸ்தானத்துல போய் உட்காரக்கூடிய ஒரு அமைப்பு மே மாதமே வந்தாச்சு. அங்க குரு வக்ரமும் ஆகிறார். ஸோ இதனால என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது, 4ஆம் இடத்து வக்ர குரு என்ன செய்ய போறார் அப்படிங்கறத முதல்ல பார்த்துடலாம். 4ஆம் இடத்துல குரு இருக்கிறது அப்படிங்கிறது குழந்தைகளுக்கு நல்ல படிப்பை தரக்கூடிய ஒரு அமைப்பா இருக்கு. நல்ல ஞாபக சக்தியும் நல்ல படிப்பையும் கொடுத்து முதல்ல உங்களுடைய உடல் சம்பந்தமான விஷயங்கள்ல, ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்கள்ல என்னென்ன தொந்தரவுகள் இருக்கோ அந்த தொந்தரவுகளை படிப்படியா குறைக்கிறதுக்கு உண்டான வேலையை அந்த வக்ர குரு செய்திருவார். உடல் ஆரோக்கியம் மேம்படும் அப்படின்னு சொல்லல, ஆனா உடல் ஆரோக்கியம் ஒன்னும் பாதிப்படையாது. கொஞ்சம் கொஞ்சமா உடல்ல இருக்கக்கூடிய தொந்தரவுகள் நீங்கும். நல்ல மருத்துவம் கிடைக்கும், நல்ல மருத்துவர் கிடைப்பாங்க, நல்ல ரெஸ்ட் கிடைக்கும். மனசு அப்படியே ஒரு நிலையில நிதானமா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பா மாறும். எல்லாத்தையும் பாத்துக்கிடலாம், என்ன ஆயிட போகுது அப்படிங்கிற ஒரு மனநிலை உருவாகும். ஸோ அதனால உடல் ஆரோக்கியம் கட்டுக்குள் இருக்கும், அதிக பாதிப்பை கொடுக்காது. தாயாருக்கு உடல்நல தொந்தரவுகள் ஏதாவது இருந்ததுன்னா அவங்களுக்கு நல்ல ரெக்கவரி கிடைக்குங்க. நம்மளை காட்டிலும் நம்மளுடைய தாயாருக்கு நல்ல ரெக்கவரி கிடைக்கும். நல்லா பிஸ்க் ஆயிடுவாங்க, நல்லா பிஸ்கன் ரெடி ஆயிடுவாங்க. சார் அப்படி ஒரு அமைப்பு இருக்கு 4ஆம் இடத்துல குரு வக்ரமாகிறதுனால. ஆனா கொஞ்சம் பிடிவாத போக்கு இருக்கும் தாயாருக்கிட்ட. நம்ம என்ன சொன்னாலும் நம்ம சொல்றத கேட்க மாட்டாங்க. நம்ம எது வேணான்னு சொல்றோமோ அதை செய்வாங்க. எது சரி நல்லதுதான் பண்ணலாம் அப்படின்னு சொல்றோமோ அதை வேணான்னு சொல்லுவாங்க. நம்ம கொஞ்சம் நம்மளுக்கு ஆப்போசிட்டா நடந்துக்குவாங்க. கொஞ்சம் குழந்தைத்தனமா நடந்துக்குவாங்க தாயார். குழந்தை மாதிரி பாத்துக்க வேண்டிய காலகட்டம் அப்படிங்கறத மைண்ட்ல உள்வாங்கிக்குவாங்க. சார் ரொம்ப நாளா வீடு வச்சுட்டே இருக்கேன், இந்த வீடு விற்கிறதுக்காக சேல்ஸுக்காக போட்டே இருக்கேன், விற்கவே மாட்டேது. அதன் மூலமா எனக்கு ஆதாயமே இல்லை, அதன் மூலமா எனக்கு வருமானமே இல்லை. ஒரு 4-5 பில்டிங் கட்டி விட்டுருக்கேன் சார், வாடகைக்கு யாருமே வர்றது இல்லை, அந்த பில்டிங் சும்மாவே கிடக்குது அப்படின்னு சொல்லி இந்த நிலம் சம்பந்தமான அமைப்புகளாக இருக்கட்டும், அல்லது சார் 2-3 பஸ் இருக்கு சார், வாடகைக்கு போக மாட்டேது, வாடகை வாகனங்கள் இருக்கு, சரியா வாடகைக்கு எடுத்துட்டு போக மாட்டேறாங்க, ஜேசிபி இருக்கு, டிராக்டர் இருக்கு, இப்படி எப்படினாலும் சரி வாடகைக்காக வீடோ வாகனமோ இல்ல சேல்ஸுக்காக வீடோ வாகனமோ வச்சுட்டு அதை சேல்ஸ் பண்ண முடியாம வாடகை வாங்க முடியாம இருந்துட்டு இருக்கக்கூடிய அத்துணை நபர்களுக்கும் இந்த வக்ர குரு பகவான் என்ன செய்யறாரு அப்படின்னா, நீங்கள் நினைத்து கவலைப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்களை சரி செய்ய போறார். வாகனம் சம்பந்தமா வீடு சம்பந்தமா என்ன பிரச்சனைகள் என்ன தொந்தரவுகள் இருந்தாலும் சரி கண்டிப்பா அது பாசிட்டிவா மாறப்போகுது. அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல வழி கிடைக்க போகுது அப்படிங்கறத சொல்லுது. அதன் மூலமாக வருமானம் உண்டு. தாயார் என்னதான் உங்களுக்கு ஆப்போசிட்டா நடந்துக்கிட்டாலும் உங்களுக்கு அவரால் முடிந்த பொருளாதார உதவிகளை செய்து கொண்டேதான் இருப்பாங்க. அதெல்லாம் மாற்றம் செய்துட்டே தான் இருப்பாங்க.
அப்போ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய வண்டி வாகனம் வீடு நிலத்தையெல்லாம் விற்கிறோம்னு வைங்க, நல்ல லாபத்துக்கு போகுமா அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? 11ஆம் அதிபதி 4ஆம் பாவத்துல இருக்காரு. நம்ம என்ன ரேட்டை பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறோமோ அதற்கு மேல ஒரு படி தான் நம்மளுக்கு கிடைக்கும், நல்ல லாபத்துக்கு போகும். அதுல எந்த மாற்றமும் இல்லை. பாருங்க, 4ஆம் இடத்து குரு வக்ரமாகும் போது என்ன விஷயம் நடக்குது அப்படின்னா, குழந்தைகளுக்கு சில நேரங்கள்ல மருத்துவ செலவை ஏற்படுத்திடுது. அப்போ குழந்தைகளுடைய ஆரோக்கியத்துல கண்ணும் கருத்துமா இருக்கணும் அப்படிங்கிறத இந்த வக்ர குரு கொஞ்சம் சொல்றார். அதே போல கும்பராசிக்கு 4ஆம் இடத்துல குரு இருக்கும்போது, சார் வீடு நிலம் வாகனம் விற்க மட்டும்தானா நம்மளுக்கு சூழல், புதுசா எதுவும் வாங்க முடியாதா, வாங்கணும்னு விருப்பப்பட்டுட்டே இருக்கேன் அப்படின்னு சொன்னா, இந்த காலகட்டம் சொந்தமா வீடோ நிலமோ வாகனமோ இல்ல வீட்டுக்கு தேவையான அத்தியாவசியமான பொருட்கள், டிவி, வாஷிங் மிஷின், ஃபேனு, ஏசி, இந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களோ வாங்குவதற்கு யோகத்தை அந்த குரு ஏற்படுத்தி தருவார் கட்டாயமாக. ரொம்ப நாளா கனவு சார், வீடு அமையவே மாட்டேது, இந்த வீடு அமைஞ்சிருச்சு, நிலம் அமைஞ்சிருச்சு, ஆனா வீடு கட்ட முடியல, அஸ்திவாரம் போடதோட நிக்குது இப்படின்னு அந்த வீடு நிலம் சம்பந்தமா எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, அதை சரி செய்ய முடியும் வக்ர குரு காலகட்டங்கள்ல கும்பத்திற்கு. இது 12 வருஷத்துக்கு ஒருக்கா நடக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு, அதை சரியா பயன்படுத்திக்கோங்க. இப்போ எல்லாத்துக்கும் சொந்த வீட்டில் இருக்கணுங்கிற ஆசை இருக்கும், அந்த ஆசையை நிறைவேற்றிக்க முடியும் இந்த காலகட்டம். என்ன சார் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா, சிம்பிள், ஒன்றும் இல்லை, அருகில் இருக்கக்கூடிய பழமையான பெண் தெய்வ கோவிலுக்கு போகணும். பெண் தெய்வ கோவில் அப்படின்னா மாரியம்மன், காளியம்மன், வன துர்க்கையம்மன், பிரத்யங்கரா தேவி, இந்த மாதிரி கொஞ்சம் உக்கிரமா, சவுண்டாம்பிகா, கொஞ்சம் உக்கிரமா தனித்த பெண் தெய்வ கோவிலுக்கு போகணும். எப்ப போகணும்? வியாழக்கிழமை நாள் காலையில 6 to 7 மணி வரைக்கும் யமகண்ட வேலைன்னு சொல்லுவாங்க. அந்த டைம் 7:30 வரைக்கும் இருக்கு. 7 மணிக்குள்ள நல்லெண்ணெய் தீபம் போட்டு அம்பாளுக்கு மலர்களால் அலங்காரம் செய்து உங்களால முடிஞ்ச பூக்களை வாங்கி கொடுங்க. 7 மணிக்குள்ள அம்பாளை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. சொத்து நிலம் அமையணும்னு கண்டிப்பா அமையும். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குரு வக்ரமா இருக்கக்கூடிய 4 மாதங்கள்ல 16 வியாழக்கிழமைகள் வரும். அந்த 16 வியாழக்கிழமை இந்த விஷயங்களை செய்யுங்க, கண்டிப்பா சொத்து யோகம் உண்டு. ஆல்ரெடி நின்று போன கட்டடம் கூட கட்டுறதுக்கு உண்டான ஒரு சூழலை ஏற்படுத்திடும். நிலம் வாங்காதவங்களுக்கு நிலம் வாங்க வைக்கும். வீட்டில் ஏதாவது மராமத்து பணிகள் செய்யணும், அதை செய்ய முடியாம போயிட்டு இருக்குது அப்படின்னா அதை செய்ய வைக்கும். எல்லா விதமான விஷயங்கள்லையும் உங்களை அந்த வீடு நிலம் சம்பந்தமா, வாகனம் சம்பந்தமா எல்லா விஷயங்கள்லையும் உங்களை அடுத்த நிலைக்கு எடுத்துட்டு போகும் இந்த வழிபாடு. கண்டிப்பா இந்த விஷயங்களை செய்யலாம். ஸோ அது குட் அண்ட் வெல். குழந்தைங்க நல்லா படிக்க போறாங்க, நல்ல நாலேஜ் வரப்போகுது. ஆரம்ப கல்வி விட உயர்கல்வி ரெண்டுமே 2ஆம் அதிபதியும் குரு தான், 4ஆம் அதிபதியும் குரு தான் வக்ரமாகிறார். இப்போ ஆரம்ப கல்வி உயர்கல்வி எல்லாமே சிறப்பாக போகுது. இங்க எழுதி மார்க் வாங்குறத விட பிராக்டிக்கலா நிறைய விஷயங்களை மனசில் உள்வாங்கிக்குவாங்க. நல்ல பிராக்டிக்கல் நாலேஜ் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழலை சொல்லுது. இந்த கும்பத்துக்கு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுடைய உறவுகள் உங்களுடைய செயல்களை பார்த்து பொறாமைப்படுவார்கள், உங்களை கொஞ்சம் தாழ்த்தி பேசுவாங்க, உங்களுடைய திறமைகளை தாழ்த்தி பேசுவாங்க உங்களுடைய உறவுகள். ஸோ அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் நம்மளுக்கு மன சங்கடம் ஏற்படும். அதுல மட்டும் கொஞ்சம் தெளிவா இருந்துக்கணும். உறவுகள் கிட்ட ரொம்ப நெருங்காதீங்க. ஸோ அது நல்ல ஒரு சூழலை ஏற்படுத்தாது, நல்ல ஒரு மன திருப்தியை கொடுக்காது. மற்றபடி உங்களுக்கு மனதார என்னென்னவெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ, என்னென்ன விஷயங்களை செய்து முடிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனையும் உங்களால் செய்ய முடியும். இன்னொரு விஷயம் என்னன்னா, குடும்பத்துல புது உறவு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்துல யாராவது இருக்கக்கூடிய நபர்களுக்கு திருமணம் ஆகலாம், அல்லது கன்சீவ் ஆகலாம், அது வீட்டுக்கு தேவையான அந்த பெட் அனிமல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, டாகு, பூனை வாங்குறது, மீன் தொட்டி, அந்த பேர்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, லவ் பேர்ட்ஸ், இந்த மாதிரி எல்லாம் வீட்டில் வளர்க்கக்கூடிய
பெட் அனிமல்ஸை வாங்கிட்டு வரலாம், இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய பெட் அனிமல் குட்டி போடலாம். இந்த மாதிரி வீட்டுக்கு ஒரு புது உறவின் வருகை உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டம். இல்லை மாற்றம் இல்லை. குடும்பம் விருத்தியாகும். குடும்பத்தில் இருந்து வந்த சண்டைகள், சச்சரவுகள், பிரச்சனைகள் எல்லாமே தீர்றதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை சொல்லுது. செல்லா குட் அண்ட் வெல். அதே போல தாயாருமே கொஞ்சம் முன்னுக்கு பின் முரணா நடந்துக்குவாங்க. ஆனா அவங்க மேல அதிகப்படியான பாசம் வைப்பாங்க. அதிகப்படியான பாசம் உங்க மேல இருக்கும். அதை வெளிப்படுத்துற விதம் கொஞ்சம் தாறுமாறா இருக்கும். அதை இது ஒன்றும் சொல்ல முடியாது. தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலை. அம்மா எப்படி வேணாலும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். அவ்வளவுதான். சரி, ஓகே. இப்ப குரு 4ஆம் இடத்துல இருந்தா 8ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் பார்ப்பாரே, இதற்கு என்ன சார் நடக்க போகுது அப்படின்னா, 8ஆம் இடத்தை பாக்குறதுனால பல விதத்துல நன்மை உங்களுக்கு. திடீர் அதிர்ஷ்ட யோகம், நிறைய பேருக்கு லாட்டரி யோகம் இருக்கான்னு கேக்குறீங்க, அதெல்லாம் கிடைக்க போகுது. நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, இஎஸ்ஐ பிஎஃப் அமௌண்ட், பென்ஷன் அமௌண்ட் வராம இருக்குது, வெளியில கொடுத்த காசு பணம் வராம இருக்குது, வட்டி கூட திருப்பி கொடுக்க மாட்டான், கொடுத்த கடனையும் திருப்பி கொடுக்க மாட்டான். ஆனா கடன் முடிஞ்சு போச்சு, கொடுத்த காசு அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். 7 வருஷம் ஆச்சு, 8 வருஷம் ஆச்சு அப்படின்னு நிறைய கேஸு இருக்குது. அதற்கெல்லாம் நிவர்த்தி இந்த வக்ரகுரு தரப்போறார். என்ன செய்யணும் அப்படின்னா, சிம்பிள். அந்த வீடு நிலை அமைகிறதுக்கு என்ன பரிகாரம் சொன்னோம் அதே பரிகாரத்தை நீங்களும் செய்யலாம். வாராத கடனை வசூல் பண்ண செய்யும். இஎஸ்ஐ பிஎஃப் அமௌண்ட் கையில கிடைக்காம இருந்ததுன்னா கண்டிப்பா கை கிடைக்காது. பென்ஷன் அமௌண்ட் ப்ராப்பரா கைக்கு வந்து சேரும். அதே போல இந்த இன்சூரன்ஸ்ல ஆதாயம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும். ஏதாவது மெடிக்கல் தொந்தரவுகளை கொடுத்துருக்கோம், ஹாஸ்பிட்டல் போவோம், எல்லாம் பார்ப்போம், நம்ம செலவு செஞ்சதை விட ஒரு ப்ராஃபிட்டோட அமௌண்ட் இன்சூரன்ஸ் கிடைச்சிடும். ஸோ அப்படி ஒரு அமைப்பையும் சொல்லுது. ஸோ இதெல்லாம் நல்ல விஷயம். உங்க மேல் இருக்கக்கூடிய வழக்குகள், பிரச்சனைகள், கோர்ட்டு கேஸ் வழக்குகள் எல்லாமே தீர்வதற்குண்டான ஒரு அமைப்பை இந்த காலகட்டம் ஏற்படுத்திடும். சில அதுல ஜெயிக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழலை இந்த கிரக நிலைகள் கொடுத்துருது, குருவினுடைய பார்வை கொடுத்துருது. வம்பு வழக்கு பிரச்சனைகளை ஜெயிக்க வைக்கும். இதெல்லாம் நல்ல விஷயம். ஷேர் மார்க்கெட்ல பணம் போட்டிருக்கிறோம், லாங் டைமா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், அதுல ஏதாவது ப்ராஃபிட் கிடைக்குமானா இந்த காலகட்டம் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் அதிகம். பணம் வரும், வராம போறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஸோ அதை சொல்லுது. அதே போல வெளியூர், வெளிமாநில, வெளிநாட்டுல தனிமையோட வாழக்கூடிய நபர்கள் சொந்த ஊரை நோக்கி, சொந்த இடத்தை நோக்கி வர்றதுக்கு உண்டான வேலைகளை செய்யுது. ஸோ அது நல்ல விஷயம். தனிமையில வாடிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல உறவுகள் அமையக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்துது. இது குட் அண்ட் வெல். அடுத்ததா ராசிக்கு 10ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். தொழில்ல எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அத்தனையும் தீரும். எடுத்த காரியம் கட்டாய வெற்றியை பெறும். மாற்றமே இல்லை. நல்ல தொழில் முன்னேற்றத்தை உங்களால பார்க்க முடியும். என்ன, நீங்க முன்னேறத மற்றவங்க அனுபவிக்க முடியாது. சரிங்களா? அந்த முன்னேற்றம் உங்களுக்கு சொந்தமானது, உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். நான் நார்மலா பார்த்தா கடை வியாபாரம் ஒரே மாதிரி ஓடிட்டு இருக்கிற மாதிரியே தெரியும். பெருசா உங்களுக்கு எல்லாம் கூட்டம் வரலையேன்னு வெளியில இருக்கிறவங்க சொல்லுவாங்க. ஆனா நம்மளுக்கு அதுல ஒரு மடங்கு வருமானம் அதிகரிக்கிறது நம்மளால மட்டும்தான் உணர முடியும். வெளியில தெரியாது அப்படிங்கறத சொல்லுது. பெண்களா இருந்தீங்கன்னா மாமியார் கிட்ட ரொம்ப கவனமா இருங்க. உங்களை எப்படியெல்லாம் டீஸ் பண்ணலாம் அப்படிங்கறத யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு எப்படியெல்லாம் தொந்தரவுகளை கொடுக்கலாம் அப்படிங்கறத யோசிப்பாங்க. அந்த வேலையிலையும் செய்வாங்க. அது இந்த காலகட்டம் இது அவர்களோட இயல்பாவே இருக்கும். இவ்வளவு நாள் வெளியில இருந்திருப்போம், இப்பதான் கணவரோட வீட்டுல போய் தங்கலாம் அப்படின்ட்டு போவோம். வேலைகள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்துட்டாங்க, அங்க போய் இருக்கலாம் அப்படின்னு போவோம். அப்பதான் மாமியார் பிரச்சனை ஆரம்பிக்கும். 2 பேர்த்துக்கு ஒத்துக்காது. கருத்து வேறுபாடுகள் நிறைய இருக்கும். அவங்க பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு சொல்லுவாங்க. அவங்க சொல்றதை கேட்டே ஆக வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ அந்த விஷயங்கள்ல கவனம் அப்படிங்கறத சொல்லுது. மற்றபடி உங்களுடைய எடுத்த காரியங்கள் எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா நடக்கும். மாற்றமே இல்லை. எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா நடக்கும். தொழில நல்ல வருமானம், நல்ல சேமிப்பு, நல்ல செல்வ சேர்க்கை உண்டாகும். ஏன்னா 2 கூடியவரெல்லாம் பாக்குறாரு 10. தொழில கண்டிப்பா வருமானத்தை பார்க்க முடியும். 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால மருத்துவ செலவுகள் குறையும். அயனசைன போகம் அப்படிங்கிற விஷயம் நல்லபடியாவே இருக்கும். கணவன் மனைவி உறவு, அந்த பாண்டிங், அந்த அந்யோன்யம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகும்.
ரொம்ப ரொம்ப அதிகமாக. வாழ்க்கை துணைக்கு வேலை இல்லை அப்படின்னு உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தும். மேக்சிமம் கணவன் மனைவி பிரிவினையை தவிர்க்கிறதுக்கு உண்டான வேலை என்னமோ அதெல்லாம் நடக்கும். ஆல்ரெடி உங்களுக்கு ஜென்மச்சனி போயிட்டு இருக்கு. உடல் உபாதைகள் குறையும், மருத்துவ செலவு குறையும்னா அதுதான் இல்லையா? ஸோ இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குது. படுத்தா நல்லா தூக்கம் வருங்க. கைகால் மூட்டு வலி, பாதை எரிச்சல் எல்லாம் சரியாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை சொல்லுது இது. ஸோ அதெல்லாம் சரியாகும். அதெல்லாம் நல்ல விஷயம். ஸோ நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் அந்த மாசத்தை அந்த குரு வக்ரத்தில் இருக்குது. அதே போல சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்கு இல்லையா? நெகட்டிவை பாசிட்டிவா மாத்திக்கணும் அப்படின்னு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, அருகில் இருக்கக்கூடிய பெண் தெய்வ ஆலயங்களுக்கு சென்று நல்லெண்ணெய் தெய்வம் போட்டு வழிபாடு பண்ணுங்க, போதுமானது. மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.